الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك نري إبراهيم ملكوت السماوات والأرض وليكون من الموقنين فلما جن عليه الصباح قال هذا ربي فلما أفل قال لا يحب الآخرين. நாங்கள் சென்ற கிழமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தில் ஒரு கட்டத்தை பார்த்துக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இன்னொரு கட்டத்தை பார்க்க இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ரசூலாக அனுப்பப்பட்ட காலம் இறைகளை வணங்கி கொண்டிருந்த மக்கள் இருந்தாங்க. அதே மாதிரி கோள்கள் வணங்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருந்தாங்க. கோள்களில் விசேஷமாக நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இவர்களை வணங்கி கொண்டிருந்த சமூகத்துக்கு மட்டும் அனுப்பப்பட்டாங்க. அப்போ முதல் கட்டமாக என்ன செஞ்சாங்க? சிலைகளை வணங்கின மக்களுக்கு அவங்க தாவா பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இறுதியாக அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க இடத்துல போட்டாங்க. அந்த சம்பவத்தினால சேர்ந்த கிழமை பார்த்தோம். அந்த போடப்பட்ட நேரத்தில் அனைத்து மிருகங்களும் அந்த நெருப்பை நூற்றுறதுக்காக வேண்டி வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க? தண்ணியில் கொண்டு கூட்டிடுச்சு. ஆனால் பள்ளியை தவிர பள்ளியை தவிர அதனால தான் நம்ம ஹதீஸ்ல வருது, பள்ளிகளை கண்ண நீங்க என்ன செய்யுங்க, கொலை செய்யுங்க. ஆனால் இன்னைக்கு சில மக்களுக்கு யோசனை கொண்டிருக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உதவி செய்யலை, அதனால என்னது பள்ளியை கொலை செய்தி வந்திருக்கின்ற ஒரு சமூகம் என்ன செய்யுது, தவறுதலாக புரிஞ்சு வச்சிருக்குது. அது இல்லை மெயின் காரணம். அதுக்கு ஒரு காரணமாகினால் மெயின் காரணம் அது இல்லை. மெயின் காரணம் என்னன்னா அது நஞ்சி. பள்ளிக்கு தானே நஞ்சி. அது எங்கே இருக்குது? சோறு இருக்குது. என்ன கிச்சன், எங்கள் கிச்சன் நாங்கள் சமைக்கிற இடம் எல்லாம் எங்கே சம்மந்தப்பட்டிருக்குது. யாருமே அது முன்னுக்காக்கி வைக்கிறது சோறோட தான் சேர்த்து வச்சிருக்கு. அப்போ அந்த பள்ளி வந்து சில நேரம் என்ன செய்ய பார்க்கும், அந்த வாழை விழுக்காட்டும், அந்த வாழ்ந்து நஞ்சி. அப்போ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸ்ல வந்து இருக்கிறது பள்ளியை கொள்ளச்செய்தி. மெயின் காரணம் அதல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அது தண்ணி ஊற்றாத அந்த காரணம் இதை சரியான நஞ்சு இருக்குது. எனவே இதை அதுக்காக வேண்டாம் செய்து கொலை செய்து. ஏன்னா உண்மையான சமூகம் நடந்து நீக்கி பள்ளி உளுந்து சாப்பிட்டாச்சு செத்து போனாங்களும் நீக்கி கடைசிக்கு தேடி பார்த்தா கட்டி விடுங்க நீங்க. அதனால அது பிரச்சனை. அப்போ இது இரண்டாவது கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? இந்த கோள்களை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் அழைக்கிறான். அந்த அழைக்கிற நேரத்தில் இப்போ கட்டம் கட்டமாக நடக்குது. என்ன நாள் பார்க்குறாங்கன்னு நட்சத்திரம் வருது, தோன்றுது வானத்தில் நைட் டைம். அப்போ கேட்குறாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதோ நட்சத்திரம் தோன்றியிருக்கிறது, இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க என்னது ரசூலாக அனுப்பப்பட்டதுக்கான பிரச்சனை வாங்கிக்கிறீங்களா? இல்லை, இது வந்து ஒரு முனாதரா என்ன ஒரு அவங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. நபி இப்ராஹிம் அவங்க சமூகத்துக்கு என்ன செய்றாங்க? விளங்கப்படுத்துறாங்க, ஒரு டிபேட். அப்ப அந்த நேரத்தில் இது என்னுடைய ரட்சகனாக இருக்க முடியுமா? இது தோண்டி இருக்குது, சாலை அடையும் போது மறைஞ்சி. அப்ப இறைவனாக இருக்கக்கூடிய ஒன்று தோண்டி மறைகிறதுக்கு என்ன செய்யாது, வாய்ப்பு இல்லை. அடுத்த நாள் இப்ப என்ன நடக்குது? சூரியன் உதிக்குது. இது நட்சத்திரத்தை விட பெருசு. சூரியன் தோன்றுது. சொல்றாங்க இது என்னுடைய ரட்சகனாக இருக்க முடியுமா? அடுத்தது பெருசும் கூட இது என்னுடைய ரட்சகனாக இருக்க முடியுமா? மழை அடையும் போது சூரியன் மறைய எனக்கு இப்படி மறையக்கூடிய ஆட்கள் விருப்பம் இல்லை. மறையக்கூடிய இந்த மாதிரி பொருட்கள் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இறைவனா எனக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்த டைம் சந்திரன் வருது. இது என்னுடைய ரட்சகனாக இருக்க முடியுமா? காலை அடையும் போதும் அந்த சந்திரனை காண இல்லை. அப்ப எனவே மறையக்கூடியவைகள் எந்த ஒன்றும் இறைவனாக இருக்கிறதுக்கு முடியாது. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் என்னுடைய முழு கவனத்தை நான் வானங்களை பூமிகளை படைத்த, அதில் இருக்கக்கூடியவைகளை படைத்த, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் இவைகளை படைத்த அல்லாஹ்வை நான்
முன்னோக்குகிறேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைக்கக்கூடியவன் அல்ல. ஏன் அல்லாஹ்வுக்கு பதிலாக ஒன்றை நான் என்ன செய்யறது இல்லை, இறைவன் இடத்துல கொண்டு வைக்கக்கூடியவன் அல்ல. எனவே நான் ஷிர்க் வைக்கக்கூடியவன் அல்ல. இப்படி இந்த விஷயத்தை வழங்கப்படுத்துறதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சொல்றார் குர்ஆன்ல, வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆதைனாஹா இப்ராஹீம அலா கௌமிஹி. நாங்க இந்த முறையை நாங்க எதுக்காக வேண்டி கொடுத்தோம்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஆதாரத்தை காட்டினோம். இந்த ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் காட்டி இது மறையுது. மறையக்கூடிய ஒன்றும் இல்லை. கடவுளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இறைவன் யாரு? அனைத்தையும் படைத்தவன். வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன். நாங்கள் தக்பீர் கட்டினதுக்கு பின்னால் நாங்கள் அனைவரும் வஜ்ஜஹத் ஓதுவோம். வஜ்ஜஹத், இந்த வஜ்ஜஹத் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதின அந்த வாசகமிக்க இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாத்தி வல் அர்த, இந்த வாசகம் தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையுடைய ஆரம்ப தக்பீரை கட்டினதுக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னால நாங்கள் என்ன செய்யணும்? வஜ்ஜஹத் ஓதணும். இது சுன்னத். இந்த வஜ்ஜஹத் ஓதுறது சுன்னத். தொழுகிற சப்ஜெக்ட் இன்ஷாஅல்லாஹ் விரிவா கட்டமாக வரும். இப்போ இந்த விடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூஸ் பண்ண அந்த வார்த்தை அது வஜ்ஜஹத்ல வார்த்தை. அப்ப அது ஓதுறது சுன்னத். நாங்க தவறுதெல்லாம் எனக்கு ஓத மறந்துச்சு. தக்பீர் கட்டணும்னு நான் சொல்லி ஒரு ஃபாத்திஹா ஆரம்பிக்கிறதா இருந்தா நாங்க விஷயத்தை திரும்ப வஜ்ஜஹத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மிஸ் பண்ணினா அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. ரைட். அதே மாதிரி இப்போ நான் வந்திக்கிறேன், லேட்டாகி வாரேன். இப்போ நான் லேட்டாகி வாரேன், எனக்கு விளங்குது. இப்போ இமாம் என்ன செய்ய போறாரு? மிச்ச நேரம் பேசிட்டு இப்போ இமாம் என்ன செய்ய போறாரு? டக்குன்னு ருக்குவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ருக்குவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற டைம்ல நான் வந்து என்ன செய்ய போறாரு? இருப்பேன் வஜ்ஜஹத் ஓத போறாரு. நான் வாரேன் தொழுகை பள்ளிவாசலுக்கு, இமாம் ஜமாத் நடந்து இருக்குது. எனக்கு விளங்குது என்னது தொழுகை கொஞ்ச நேரம் பேசிக்கிறது, தெரியுமா? ருக்குவுக்கு போகிறாரு அப்படின்னு எனக்கு தெரிந்தால் நான் இப்போ என்ன செய்யணும்? வஜ்ஜஹத் ஓதுறதுல ஈடுபடக்கூடாது. உடனே எனக்கு திரும்பணும் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதுறதுக்கு திரும்பணும். அந்த ஓதுற டைம்ல எங்களுக்கு எவ்வளவு ஓத போக இயலுமோ அவ்வளவு. இப்போ ருக்குவுக்கு போனால் சரி, எங்களுக்கு அந்த ஃபாத்திஹா சூறாக்கள் எந்த அளவுக்கு வேலையில் ஈடுபடுதோ அது மன்னிப்பு இருக்கு. ருக்கு போயிட்டாரு. அதே மாதிரி இமாம் ருக்குவுக்கு போக முன்னால, இமாம் ருக்குவில் எழும்ப முன்னால நாங்க வந்த உடனே நாங்க என்னது அடுத்தது ஒன்று இருக்கு. இன்னொன்று தொழுகை எங்களுக்கு அவசரமா நான் சொல்லணும், விமர்சனமா கிடைக்கணும் ஓடி வரும் பரவாயில்ல, ஓடி வர படம் இதுக்கு தொழுகை நடக்குது, கடப்பட குருவின அவசரத்தை நடந்துட்டு இப்படி இல்லை. மதியம் நல்ல ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சதை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தப்பி போயிட்டு நீங்க கிடைச்சா பூர்த்தி செய்யுங்க. அப்ப 6 அமர மெயின் சப்ஜெக்டே என்னது? எங்களுக்கு ரூமுக்கு சாவி மாத்தான் புது, அதை நாங்க என்ன செய்யணும்? 6 அமர அழகா செய்யணும் பெயிண்ட். அதுக்கு பின்னாலும் நாங்க என்னது வந்து நிம்மதியா ரைட். எந்த டைம்ல இப்ப நான் வாரேன் ருக்குல இருந்து எழும்ப முன்னால எந்த டைம்ல நான் வந்து கலந்து கொண்டாலும், நான் இமாம் ருக்குல் எழும்ப முன்னால நான் கலந்து கொண்டா அது எனக்கு ஒரு ரக்காத்தாக என்ன செய்யப்படும்? கணிக்கப்படும். ஒரு ரக்காத்தாக என்ன செய்யப்படும்? கணிக்கப்படும். அது ருக்குலிருந்து எழுப்பிட்டாரு. ருக்குலிருந்து இப்ப இந்த சமயல்லா அலிவன் ஹமிதா சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னால் நான் வந்தா நான் என்ன செய்யணும்? ஆத்திரிக்க தேவை இமாம எந்த டைம்ல அவர் இருக்கிறாரோ அந்த நிலைமையில தக்பீரை கட்டி, ஆரம்ப தக்பீரை கட்டி அவர் எந்த நிலைமையில இருக்கிறாரோ அந்த நிலைமையில வைக்கிறா என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். அது ஒரு ரக்காத்தாக என்ன செய்யப்பட மாட்டாது, கணிக்கப்பட மாட்டாது. ஆனா அதான் முறை வந்து பார்த்துட்டு எல்லாம் பின்னிக்கலாம் நிற்கிறதுனா முறை இல்லை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனது கூட்டத்தாரோட தர்க்கம் செய்து வாதாட்டம் செய்து வழங்கப்படுத்துறாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாவத்தை, அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் 2 பேர் தான். அவங்களுடைய மனைவி சாரா, அவங்களோட மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தனது சகோதரன் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 2 பேரையும் தவிர வேற யாரும் என்ன செய்யல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை ஏற்றிருக்கவில்லை. அந்த நேரத்துல ஈராக்ல இருக்குது பாபில் அந்த நகரம். ஈராக்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த இடமும் ஈராக் நகரம். அது ஒரு அரசன் இருந்தான், நும்ரூத். நும்ரூதுக்கு தாலவுக்கு செல்லவும் மேலும், தாலவுக்கு நும்ரூதுக்கு செல்லவும் மேலும். நும்ரூத் 2 மாதிரியும் செல்லலாம். அப்ப இந்த அரசன் பெரிய, இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சார்கள் பெரிய 4 பேர். அது 2 முஸ்லீம், 2 காஃபிர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன், இவங்க 2 பேர் முஸ்லீம்,
நும்ரூதும் புக்தனசர் அவன பேர் அடுத்த ஆளு. இந்த 2 பேர் காஃபிர்கள். அப்ப நும்ரூது கிட்ட பேசி பண்ணிக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவத்தை மேற்கொள்றாங்க. அவன் அந்த டைம்ல என்ன செய்வான், மக்களுக்கு விருந்து கொடுப்பான். கஷ்டமான ஆட்கள் வந்து என்ன செய்யலாம், சாப்பாடு வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஏழும். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த சாப்பாடு எடுக்க போன டைம்ல இவங்க என்ன செய்யறாங்க, நபி ரசூலே அழைப்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். ரைட், இன்னைக்கு மெயினா ஒரு சப்ஜெக்ட் நாங்க படிக்கணும். இந்த அரசனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், அரசாட்சியை கொடுத்திருந்தான், சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தான், பணங்களை கொடுத்திருந்தான். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துகள், கிடைக்கக்கூடிய பொருட்கள், வீடு வாசலாக இருக்கலாம், அல்லது சொத்து செல்வங்களாக இருக்கலாம், நல்ல பதவிகளாக இருக்கலாம், நல்ல அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆகிக்கலாம். இது 2 விதமாக அமையும். நியமத்தாக அதை நாங்கள் கணக்கெடுத்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினால் அது நியமத்தாக அமையும். அது எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் அதை பொருட்படுத்தாமைக்கு நாங்கள் எங்களுக்கு கண்ட மாதிரி நாங்கள் கோபமாக இருந்தால் அது எங்களுக்கு சோதனையாக மாறும். என்னவாக மாறும்? சோதனையாக மாறும். அதில் என்ன சொல்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அரசனோட என்ன செஞ்சாங்க, வாக்குவாதம் செஞ்சாங்க. வாக்குவாதம் தான் டிபேட். அழைப்பை கொடுக்குறாங்க, அவன் மறுக்கிறான். ஏன் மறுக்க காரணம் என்ன, அவனுக்கு பவரம் ஈக்குது, சொத்து செல்வங்கள் நிறைய ஈக்குது. அதனால அவன் என்ன செய்யறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எனது இரட்சகனை நீங்க என்ன செய்யுங்க, எனது இரட்சகன் எப்படியாப்பட்டவன், உயிர்ப்பிக்கக்கூடியவன். என்னது, மரணித்த ஒன்றை உயிர்ப்பிக்கக்கூடியவன், அதே மாதிரி படைக்கக்கூடியவன், எந்த ஒன்றுகள் இல்லாமல் இருந்து படைக்கக்கூடியவன். இந்த செய்தியை சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், அந்த டைம்ல மறுக்கிறான். மறுத்த உடனே 2 சிறை கைதிகளை கூப்பிடுறான். அந்த 2 பேருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. 2 பேரும் கூப்பிட்டு ஒருத்தன் சொன்னாங்க, இவனை கொண்டு போய் தூக்குல போடுங்க. அப்போ கொண்டாச்சு. அடுத்தவனுக்கு என்னது, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த சிறை கைதியை மன்னிச்சு அவனை விட்டாச்சு. அப்ப அவன் அதை என்ன நினைக்கிறான், இதுதான் மரணிக்கிற இதுதான் ஈர்ப்பிக்கிறது நினைச்சு அந்த இதை கையாண்டான். உடனே அடுத்தது கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனது இரட்சகன் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வரக்கூடியவன். இரட்சகன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கக்கூடியவன். நீ அப்படியா இருந்தா, நீ இறைவன் சொன்னாதானே, நீ என்ன செய், மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வைத்து சொன்ன உடனே அபுஹிதன் நதி கபர், அவனுக்கு எந்த ஒரு பேசுறதுக்கு கடமை இல்லை, வாயடைச்சி போனான். வாயடைச்சி போனான். பதில் எந்த ஒன்றும் கொடுக்கலாம போச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா, மனிதன் வரம்பு மீறக்கூடியவன், பழைய நிலைமையை மறக்கக்கூடியவன். எப்ப எப்ப அவனுக்கிட்ட சொத்து செல்வங்கள் குவியுதோ, அடுத்த ஆட்கள் கிட்ட கையெழுத்தக்கூடிய நிலைமை இல்லாம போகுதோ, அப்ப அவனுக்கு என்ன வரும், ஒரு வகையான ஒரு மன தைரியம் கொண்டு வரும். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் பாதுகாக்கணும், பெருமை என்கிற மமதை என்கிற அந்த நிலைமை உண்டாகும். எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ்ட கட்டளைகள் அவனுக்கு முன்னுக்கு வழங்காது. அல்லாஹ்ட கட்டளை முன்னுக்கு வழங்காது. நல்லொரு ஜாப், நல்லொரு பதவி, எந்த ஒரு கரைச்சலும் இல்லை, நல்ல சம்பளம், நல்ல சேலரி, இப்படி போற டைமுக்கு அப்படியே காலம் போக போக அப்படியே எல்லாம் நிறைய எல்லாம் செட்டிலாக அப்படியே வரப்போக்குல அந்த மனிதன் சிந்தனை என்னவாக வரும், எனக்கு இப்ப எல்லாம் இருக்கு, எனக்கு வேண்டிய ஒன்று எனக்கு செய்யறதுக்கு இயலும், நான் எல்லாத்தையும் அடங்கிட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அப்படியே மறக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். குர்ஆன் சிந்தனை வராது, குர்ஆன் சிந்தனை வராது. அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுக்கு அரசாட்சியை கொடுத்திருந்தோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு ரசூல் அவங்க போயிட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள், அல்லாஹ் அவனுக்கு தந்தான் எல்லாம் சென்ற உடனே அவன் மறுக்கிறான், பெருமை அடிக்கிறான். நான் தான் இறைவன், உங்களை இறைவனுக்கு எந்த சவாதிக்கும் அந்த சவால் எனக்கு நீக்கிதுன்னு செஞ்சு காட்டினான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இறுதியாக சூரியனை மேற்கொள்ள உரிக்க சொன்ன உடனே வாயடிச்சு போனான். அது மட்டும் அவனோட நிலைமை சுருங்கையில இறைவனை சொல்லக்கூடியவனே, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினா, நீங்க என்னது உங்களோட இரட்சகன் சொல்றீங்களே, உங்களோட பவரை கொண்டு வாங்க, நீங்க நான் எங்கிற பவரை கொண்டு வாங்க, எந்த படைப்பட்டாளர்கள் கொண்டு வாரேன். நான் ஏற்கனவே இதுக்கு முன்பு நான் சொன்னேன், அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கு, அல்லாஹ் விருப்பம் இல்லாத ஒருத்தனை அழிக்கிறதுக்கு பெரிய அமைப்புல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு நான் சொன்ன ஏற்கனவே
அல்லாஹ் என்ன செய்யறான்? கொசு கூட்டத்தை அனுப்பினான். எதை அனுப்பினான் அல்லாஹ் தஆலா? பெரிய ஒன்றும் இல்லை, கொசுவை மட்டும் அனுப்பினான். அதுல ஒரு கொசு பைத்தைங்க போச்சு, அவன் மூக்கு உள்ளுக்கு போச்சு, முடிஞ்சு கதை. இறைவன் சொன்னவன் இப்ப அவனுக்கு என்னது? சரியான தலையிடி. எங்களுக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு எறும்பு போனா கூட காலுக்கு போய் என்னமோ போயிட்டு புடையிற மாதிரி இருக்கு. ஒரு இந்த கொசு பைத்து என்னது இவனை போட்டு என்னது டென்ஷன் பண்ணுது. இவனுக்கு அந்த வருத்தம் தாங்கலாம் என்ன சொல்றான்? தனது கூடத்துல தனது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கிட்ட எனக்கு செருப்பால அடி, செருப்பால அடிச்சாதான் கொஞ்சம் ராகத்தாயிக்கும். எப்படி இறைவன் சென்றவன், நான் இறைவன் சென்றவனுக்கு என்ன உழுவுது? அல்லாஹ் அவனை விரும்பி தண்டனை என்ன செய்யறான்? கொடுக்குறான். செருப்பால் அடிச்சதான் அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் போகும், கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிக்கிறது. அப்படியே அந்த கொசு அப்படியே அது அவனை கரைச்சல் பண்ணி தொந்தரவு கொடுத்து அதிலேயே அவன் என்ன செஞ்சான்? செத்து போனான். அப்ப இந்த இடத்துல நாங்க கவனிக்கணும், எங்களுக்கு இப்படியான டைம்ல அல்லாஹ் எப்படி வச்சால் அல்லாஹ் அந்த மனிதனை அந்த என்ன அவனுக்கு கிடைச்சிருக்குதோ, எந்த நியமத்து கிடைச்சிருக்குதோ அந்த நியமத்தை வச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாமைக்கு மறந்து வாழ்வானா இருந்தால் அல்லாஹ் இவன் என்ன செய்வான்? விட்டு பிடிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மனிதனை அல்லாஹ் விட்டு பிடிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? தனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். இஸ்தித்ராஜ் நாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். விட்டு பிடிக்கிறது அல்லாஹ். இப்ப நாங்க என்னது, நான் ஓதுறனும் இல்லை தொழுறனும் இல்லை, என்ற வாழ்க்கையில நான் அப்படியே அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா எனக்கு எந்த ஒரு சோதனையும் இல்லை. இந்த காலம் 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு எந்த ஒன்றும் என் வாழ்க்கையில ஒரு நெருக்கடி கூட இல்லை, ஒரு பிரச்சனை கூட இல்லை. இப்படி நான் நினைச்சிட்டு எனக்கு என்ன செய்யலாது, இருக்கலாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? விட்டு பிடிக்கப்படுறான். என்ன செய்யப்படுறான்? விட்டு பிடிக்கப்படுறான். விட்டு பிடிக்கிற நேரத்துல மனுஷன் என்ன செஞ்சிருவான்? நல்லா குழஞ்சு போயிட்டுருவான். பலம்மா நத்துமா துக்கிரு பிஹி. நாங்க என்ன வழிகாட்டல மனிதனுக்கு கொடுத்தோமோ அந்த வழிகாட்டல அவன் எப்ப மறந்து வாழ்வானோ பத்தஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த இடத்துல எல்லாத்துல வாசலையும் திறந்து கொடுக்குறேன்னு. குல்லி ஷை என்கிற வார்த்தைக்கு அரபுல அதுக்கு ஒரு அர்த்தம் எடுக்கலாது. இந்த எல்லா மதிலுக்கும் அடங்கும். சின்னது பெருசி, எங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது, எல்லா மதிலுக்கும் அடங்கும் ஷை என்கிற வார்த்தை உள்ளது. அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லாத்துல கதவையும் திறந்து கொடுப்போம். அப்படின்னு அப்படி விஐபியை விட என்னது எலிசபெத் மகாராணியை விட இவர் அந்த அளவுக்கு நல்லா வாழ்றாரு. எல்லாம் இன்ட்ரெஸ்டா பேசிக்கிட்டே இருக்கும். பத்தஹ்னா அலைஹிம் அபுவாப ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு. அவனுக்கு சந்தோஷம் வரும். ரைட், நான் நல்லா தான் வாழ்றேன், என்னது என்ன வேலை டக்குன்னு முடியுது, எல்லாமே கிட்ட பிமா ஊத்து அவனுக்கு கிடைச்சது சந்தோஷப்படுவான். அஹத்னாஹும் பக்தத்தன். நாங்க என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் திடீர்னு அவனை பிடிப்போம். ஃபைதாஹும் முபலிஸூன். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அந்த அப்படியே நடந்து கொண்ட மக்கள் நிலை குலைந்து போய்விடுவார்கள். அப்ப இந்த டைம்ல அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறான். தனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவனை கட்டம் கட்டமாக விட்டு பிடிக்கும். மூத்திரம் வாரம் அடப்படும் வச்சுக்கொள்ளுமே. உதாரணத்துக்கு மூத்திர வருத்தம் வந்துட்டு இப்ப அவனுக்கு என்ன வரும்? அல்லாஹ் யோசனை வரும். என்னது, யா அல்லாஹ் என் மூலமா இப்படி நடந்து போயிட்டு என்ன மன்னிச்சிடு, நான் உனக்கு இப்ப வாரேன். இப்ப இந்த 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 அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது நல்லது இல்லை. இந்த அல்லாஹ்வின் பக்கம் இப்படி திரும்புறதுக்கு தானே இது நல்லது இல்லை. இது யார்கிட்ட பண்புண்டா? அல்லாஹ்வை ஏற்காதவர்களுடைய பண்பு தான் இது. நாளைக்கு அல்லாஹ் தலைவர் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு பல அடையாளங்களை வச்சுக்கிறான். ஆகப்பெரிய ஒரு அடையாளம் தான் சூரியன் மேற்குல உதயமாகும். இப்ப மக்கள் எல்லாமே என்னது அடுத்தடுத்த சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் பெருசா கணக்கு இல்லை. இது பெரிய அடையாளம் தானே, இதுதான் ஒன்னா வரப்போகுது, பெரிய அடையாளங்கள்ல வரப்போகுது. இந்த அடையாளத்தை கண்டதே மக்கள் எல்லாருக்கும் விளங்கிடும். அல்லாஹ் சொல்றதுதான் உண்மை. உலகம் உண்மையிலே அல்லாஹ் என்னது படைத்தான், அவன் தான் பழிக்க போறான். அவன் சொன்ன அடையாளம் என்ன செஞ்சுட்டு இப்ப தோண்டிட்டு வளமையாக அன்று சொட்டு இன்று வரைக்கும் உலகத்துல உதித்த சூரியன் மேற்குல உதயமாக கண்ட உடனே மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன இப்ப எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வின் பக்கம் மீள்றான். யௌம யஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக
லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்ல் அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரா. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த சந்திரன் அந்த சூரியன் மேற்குல உதயமாகின உடனே எல்லாரும் ஈமான் கொள்ள பார்ப்பாங்க. எப்படி, யா அல்லாஹ் நான் உன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் உடனே பள்ளி வாசலுக்கு வரது, இப்படியாக பார்ப்பாங்க. எந்த ஒரு பிரயோஜனமும் அளிக்காது. ஏன், யௌம யுத்அவுன இலா சுஜூதி வஹும் லா யஸ்ததியூன், நாளைக்கு கியாமத்துடைய நாளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்கள் எல்லாத்தையும் சொல்வான் சுஜூது செய்ய. எங்களுக்கு என்ன சொல்லுவான், சுஜூது செய்ய சொல்லுவான். அல்லாஹ் கடமையாக்கின மிகப்பெரிய கடமை தொழுகை. தொழுகைங்கிறது நான் அல்லாஹ் எஜமான், நான் அடிமை என்று நிரூபிக்கிற இடம் தான் சுஜூது செய்கிற இடம். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நாளை கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு என்ன சொல்லுவான், சுஜூது செய். யாரெல்லாம் இந்த உலகத்துல சுஜூது செய்ய இல்லையோ, அவனுக்கு டைம் கிடைக்க இல்லையோ தொழுகிறதுக்கு, அவங்களோட முதுகும் பலக மாறி ஆயிடும். பலக மாறி ஆயிடும். பலகையை திருப்பலுமா, பலகையை வளைக்கலுமா, வளைக்கலாது. அல்லாஹ் தஆலா சொல்ற காரணம், வஹும் யுதுஊன இலா சுஜூதி வஹும் சாலிமூன். இந்த உலகத்துல அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு என்னது, அதன் மூலமாக கை மூலமாக வச்சு ஒரு நாளைக்கு 5 நேரம் 50 நிமிஷம் ஒரு நாளைக்கு இப்படித்தான் டைமை கொடுத்திருந்தோம். ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யல, சுஜூது செய்ய இல்லை, தொலை இல்லை. எனவே இந்த கியாமத்துடைய நாளில் அவர்கள் என்ன செய்யறான், அவங்களோட முதுக அழகை ஆக்கிடுறான். அப்ப எனவே எங்களுக்கு அல்லாஹ் எல்லாம் தந்திக்கிறான். எனவே அந்த நியமத்தை நாங்க விலகி நாங்க சுக்ர் செய்யணும். அதுக்கு பின்னால இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தாவத்து கொடுத்து அவங்கள ஈமான் கொண்டவங்க வெறுமனே 2 பேர். அவங்களோட மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட சகோதரன் மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம். இப்ப என்ன செய்யறாங்க, யாருமே ஈமான் கொள்ற வாக்கு இல்ல. இஸ்லாத்தை இப்ப என்ன செய்யறாரு, பின்பற்றதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, வாய்ப்பு இல்ல, முற்றாங்க, சண்டைகள் குறுக்கிடுறாங்க. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, வஅதஸிலுக்கும் மமா ததுஊன மின் தூனில்லாஹ், நான் என்ன செய்யறேன், ஹிஜ்ரத் போறேன். தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு போட்டு இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த இயலாது. இவ்வளவு தாவத்தை கொடுத்து அல்லாஹ்வின் பால் அழைத்து நெருப்பு கூடத்திலையும் போட்டு இந்த மாதிரியான அநியாயங்கள் எல்லாம் செய்யப்பட்டும் யாருமே என்ன செய்யல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்கல. இந்த 2 பேர் தான் இப்ப இஸ்லாத்துக்குள்ள நிற்கிறாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தாங்க, நாங்க என்ன செய்வோம், இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போவோம். அப்ப முதலாவதாக தேர்ந்தெடுக்கிறாங்க, எங்க போறாங்க, ஷாம் பிரதேசத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க, ஷாம் பிரதேசத்துக்கு போறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போனதுக்கு பின்னால, ஷாமுக்கு போனதுக்கு பின்னால அங்க ஒரு வளமை இருந்துச்சு. அங்கேயும் ஒரு பெரிய கொடுங்கோல் அரசன் ஒன்று ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். இவங்க வந்த செய்தி புதிய ஆக்கள் தானே, புதிய ஆக்களை கண்ட உடனே அதுலேயும் சாரா அலைஹிஸ்ஸலாம் மிக அழகான ஒரு பெண்மணி. இதை கண்ட உடனே போயிட்டு அந்த அரசனுக்கு இந்த மாதிரி புதிய ஒரு ஜோடு வந்திருக்குது, ஒரு அழகான பெண்மணியும் கூட அப்படின்னு சொன்ன உடனே ஆள் அனுப்புறான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூட்டிட்டு வர சரி. வந்த உடனே அவனுக்கு என்னது, அவங்க மேல ஆசை வந்துட்டு. இப்ப கூட்டிட்டு போன டைம்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் பால் மீள்றாங்க, அதாவது சொல்லுறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கொடுங்கோல் மன்னன், புதிய நாடு, புதிய ஏரியா, அரசன் அழைச்சிட்டு வர சொல்லிக்கிறான். இவங்ககிட்ட எந்த ஒரு பவரும் இல்ல, ஒரு ஒத்த மனுஷன் 2 பேர். அப்ப எனவே என்ன செய்யறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்வை பயந்த பெண்மணி. அப்ப அங்க அழைக்கப்பட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன நேரத்துல கேட்கிறாங்க, இவர் யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து வந்து மனுஷன் யார் என்று முகத்தை கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இது என்ன சகோதரன். அதுக்கு முன்னுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த கூட்டிட்டு போக வந்த தூதர்கிட்ட சொன்னாரு, இவர் என்னுடைய சகோதரி. ஏனென்றா அந்த டைம்ல வேற எந்த ஒரு பண்பையும் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றிருக்கையில இவங்க மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் அந்த அடிப்படையில் சொன்னாங்க சகோதரி. நாங்க போன கிழமை சொன்னா அது பொய் இல்லை, அது என்ன இல்லை, பொய்யில அடங்காது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் சொன்னாங்க சகோதரி. அதுக்கு பின்னால சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தொட வாரான், அந்த கொடுங்கோல் மன்னன் தொட வாரான். அப்ப சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பயந்துக்க, என்கிட்ட வராத. கேட்கல. தொட வந்த நேரம் அவனோட கை அப்படியே சூகை ஆகிட்டது. நான் சொல்றேன், எந்த ஒரு இயக்கமும் இல்ல, சொத்தி ஆகிட்டது, இயக்கம் இல்ல.
அப்ப சொன்னால் திரும்ப அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, இந்த கை நான் உங்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டேன், தீங்கு ஒன்றும் விளைவிக்க மாட்டேன். கை ரெண்டாவது விடுத்தம் கை சரியா வந்ததோட அடுத்த ரெண்டாவது விடுத்தமும் என்ன செய்யலாம், திரும்பவும் நாளாளை சொன்னவங்களை குடிக்க போன டைம்ல கை என்னவாகுது, தூகையாகுது. பாரசவாதம் ஏற்பட்ட மாதிரி கையில எந்த ஒரு இயக்கமும் இல்லை. மூணாவது விடுத்தம் சொன்னா, இப்ப நீங்க எனக்கு செய்யுங்க, திரும்ப எனக்கு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, நான் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மூணாவது விடுத்தம் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனோட கையை சுகப்படுத்தினா. அதுக்கு பின்னால் அவன் திரும்பிட்டான். ஏன் அல்லாஹ் நேரடியாக அவனுக்கு அல்லாஹ்வோட பவரை காட்டத்தோட அவன் திரும்பிட்டான். அதுக்கு ஒரு உபகாரமாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு கெட்ட முறையில் நடந்து போனவன் அங்கே அல்லாஹ் தஆலா அவங்க மூலமாக ஹிதாயத்தை கொடுத்து என்ன செய்யறான், இவங்களுக்கு ஒரு ஊழியராக அவங்களோட வேலைகளை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி ஒரு அடிமை பொம்பளைய அதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் எங்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாகிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நன்கொடையாக என்ன செய்யறான் கொடுக்குறான். இவங்களை நீங்க வச்சுக் கொள்ளுங்க, இவங்களை நீங்க உங்களோட வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப வாராங்க சாரா அலைஹிஸ்ஸலாம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்திருக்கிறாங்க, தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தை நாங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப். அதே மாதிரி வமை யத்தகில்லாஹ ஃபஹுவ ஹஸ்பு. யார் உண்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து நடப்பாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். உண்மையான முறையில அல்லாஹ்வோட மேல நம்பிக்கை வச்சு யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். பாருங்க, ஒரு பெண்மணி அரசன் வாரான், அந்த நேரத்தில் அவங்க யாரை நம்பி இருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. எனவே அல்லாஹ் தஆலாவோட உதவியை நேரடியாக என்ன செஞ்சான், காட்டினான். அதே நேரத்தில் அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தனது மனைவி அழைக்கப்பட்டு கூட்டிட்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் அவங்க கையாண்ட விதம் சொல்லுக, அவங்க எடுத்த எங்களை பார்த்து சொல்றான், அந்த எங்களை பார்த்து சொல்றான், நீங்க பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் எனக்கு என்ன செய்யுங்க, உதவி தேடுங்க. அல்ல எங்கள்கிட்ட பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பிரச்சனையா, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை, நீங்க ஏற்கனவே தொழுது கொண்டிருக்கிறீங்க ரைட் என்றால் திரும்ப திரும்ப எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, என்னின் பக்கம் திரும்பி என் பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க என்ன செய்யுங்க, செலுத்துங்க, என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு போதுமானவன், நான் உங்களுக்கு உங்களோட பிரச்சனையை வெளியாகக்கூடிய வழியை நான் உங்களுக்கு ஏற்படுத்தித்தாரு, நான் உங்களுக்கு போதுமானவன். என்ன வார்த்தை என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பாதுகாக்கப்பட்டாங்க நெருப்பில் இருந்து. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால சொன்ன வார்த்தையும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், எங்களை பார்த்து வமை யத்தகில்லாஹ ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் உண்மையான முறையில் பயந்து நடப்பாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு போதுமானவன். அந்த வார்த்தை வருதா இல்லையா? அப்ப எனவே நபிமார்களுக்கு செஞ்ச உதவிகளை அல்லாஹ் எங்களுக்கும் என்ன செய்வான். ஆனா எங்களுக்கு என்ன இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய பண்பு இருக்கணும். நான் மனிதனின் அந்த அடிப்படையில் என் மூலமாக பாவங்கள் நடக்கும், மனுஷன் தான், யாரும் என்ன மலக்குமார்கள் இல்லை. அல்லாஹ் மனிதனுக்கு பாவம் செய்யக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா என்னது ஏற்படுத்துறல்ல, அது சைத்தான் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கு. என்னுடைய மனசாட்சிப்படி அல்லாஹ் எனக்கு 2 வழியும் காட்டிக்கிறான், இது நல்ல வழி, இது கெட்ட வழி. அப்ப கெட்ட வழி நான் தேர்ந்தெடுக்கும் போது, அல்லது என்னுடைய நப்சுடைய என்னுடைய உள்ளத்தினுடைய உசராட்டத்தின் காரணமாக, அல்லது சைத்தானுடைய உசராட்டத்தின் காரணமாக நான் பாவத்துக்கு போகும் பொழுது அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தௌபாவுடைய வாசலை வச்சுக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் பாருங்க. ஒரு மனிதன் பாவம் செய்தது அவனுடைய மன இச்சையின் பிரகாரமும் சைத்தானுடைய உசரட்டத்தின் காரணமாகவும், அப்படி அவன் அல்லாஹ்வுடைய அந்த வழியை தாண்டி போகும் பொழுதும் அவன் திரும்பி வாரத்துக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் தௌபாவுடைய வழியை அல்லாஹ் தஆலா திறந்து வச்சுக்கிறான். இதுல மனசு அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், எந்த அளவுக்கு அல்லாஹ் பல இடங்கள்ல சொன்னான், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அன்பு இரக்கம் அனைத்தையும் விட விசாலமானது. எந்த அளவுக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூதுக்கு மேல அல்லாஹ் ஒரு வாசகத்தை எழுதி வச்சுக்கிறான், அதுக்கு மேல எதுவும் இல்லை. இன்ன ரஹ்மதி சபகத் வலபி, என்னுடைய அன்பு என்னுடைய கோபத்தை முந்தி விட்டது. எந்த அளவுக்குண்டா 100 கொலை செஞ்சு திருத்தத்துக்காக போன ஒரு மனுஷன் இடையில என்ன செஞ்சிட்டாரு, வஃபாத்தாயிட்டார். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அழைக்க செல்றான். அவர் போக வேண்டிய தூரம் கிட்டவாயிக்குதா, அவர் தாண்டி வதிக்கக்கூடிய குறைவாயிருக்கிறா. குறைவா இருந்தா மன்னிப்பு இல்லை, கூடுதலா இருந்தா மன்னிப்பு இருக்கு. அல்லாஹ் இன்னைக்கு மனசுமாற வச்சு எங்களுக்கு விளங்கப்படுத்துறான்.
அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டா, மலக்குமார் வாரத்துக்கு முன்னுக்கு அவர் நடத்திருக்கக்கூடிய எல்லா கொஞ்சங்கள்ல தான். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டா, நீட்டி விட்டு மற்ற மலக்கு சொன்னாரு, அவர் போக வேண்டிய அடைய வேண்டிய கேப் கொஞ்சம் தூரம் தான் நிற்குது. அதனால மன்னிச்சுட்டேன். 100 கொலை செஞ்சவரை அல்லாஹ் மன்னிக்கிறண்டா தலைவர்களுக்கு என்ன வழங்கப்படுத்துறான். கொலை செஞ்சாலும் கொலைக்கு குற்ற பரிகாரம் நீக்குது. அந்த குடும்பத்துக்கு, அந்த குடும்பம் நான் கொலை செய்யப்படாமைக்கு நான் அவங்களுக்கு கொஞ்சம் பிதியா இருக்குது, ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம். இவரின் மூலமாக ஒரு மனுஷனை கொண்டா கொலை செய்யறது அதான் அல்ல பெரிய பாவம் வச்சுக்கிறான். ஒரு மனுஷன் நான் கொலை செஞ்சுட்டா இருந்தா அவங்களுக்கு பழி வாங்குறது, என்ன கொலை செய்யறது கேளு. அப்படி இல்லாட்டி நான் ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவங்களுக்கு செய்ய முடியும், அந்த கொலைகளை தப்பிக்கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை அப்படி மன்னிக்கிறதா இருந்தா அவனுடைய இரக்கம் எவ்வளவு பெரிய. அப்ப இவ்வளவு பெரிய பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செஞ்சு இவன் பட்டோடையில நீக்குது. என்னது, எங்களை பதிவு செய்யக்கூடிய 2 மலக்குமார் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பதிவு செய்யறாங்க. பதிவு செய்யப்பட்டாச்சு, போன்ல மெமரியில பதிவாகிட்டது. இப்ப அல்லாஹ் தஆலா தௌபாவுடைய வாசலை வச்சுட்டா, நான் உண்மையான முறையில மனம் இறங்கி யா அல்லாஹ் என் மூலமாக நடந்துட்டது, என்ன நீ மன்னிச்சிடு, இதுக்கு பின்னால் அந்த பாவத்துக்கு நான் செய்யவே மாட்டேன் என்ற உறுதியோட, என்ற அந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன் என்ற உறுதியோட உண்மையான முறையில அந்த பாவத்துக்காக வர்ற கண்ணீர் வந்தா அல்லாஹ் செய்யலாம், அதை அப்படியே மன்னிக்கலாம். உண்மையான தௌபா அதுதான். அந்த பாவத்தை நினைச்சு கவலைப்படணும், செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலைப்படணும். யாழின் மூலம் அந்த பாவம் நடந்துட்டுது, திரும்ப அந்த பாவத்தை நினைச்ச ஒரு பொழுதும் அந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டேங்கிற உறுதி இருக்கணும். அந்த உறுதி இருக்கணும், உண்மையான எண்ணம் இருக்கணும். இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். மனிதனோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அந்த மனிதனுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி சகாத வார்த்தை சொல்லிக்கிறேன், நீங்க இல்லாத டைம்ல நான் உங்களை பத்தி இப்படி பேசுறேன், நீங்க மன்னிச்சு கொடுங்க. இப்படி வார்த்தையோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை வாயில சொல்லி மன்னிப்பை கேட்டுக்கொள்றது. பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அந்த பொருள் எனக்கு அப்படி இருக்குமா இருந்தால் அதை சொல்லி குறித்தும் நடந்த தவறு இந்த இதோட பொருள் வச்சுக் கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன அந்த நான் எடுத்த பொருள் அழிஞ்சிட்டு இல்லாம போயிட்டு, அப்படியா இருந்தால் அந்த பொருளுக்கு என்ன பொறுமதியோ அந்த பொருளுக்கு என்ன பொறுமதியோ அந்த பொறுமதியை கொஞ்சம் கிடைச்சிடும் கொடுத்துட்டு இதை நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி உண்மையான நல்லா கிட்ட தௌபா செஞ்சால் அல்லாஹ் தலைமைக்கு அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஏட்டில இருந்து அப்படியே அழிச்சிடுறான். அழிச்சது மட்டும் இல்லை, பாருங்க அல்லாஹ் இறக்கத்தை மன்னிச்சது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் அந்த மனிதன் உண்மையான முறைக்கு வாழ்ந்தால், உண்மையான ஈமானோட தக்குவாவோட அழகான முறைக்கு வாழ்ந்தால், சீராகித்தால், யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், பாவத்தை என்னவா மாத்துறான், நன்மையா மாத்துறான். செஞ்சது பாவம், பாவத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா, நன்மையா மாத்துறான். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு இரக்கமுள்ள இரட்சகன் அவரை நாங்க என்னது உண்மையான முறைக்கு, அவன் தந்த கட்டளைகளை நாங்க உண்மையான முறைக்கு எடுத்து நடக்கணும் எங்களோட வாழ்க்கையில. அல்லாஹ் எங்களுக்கு பல நியமத்துக்களை தந்திக்கிறான், அதுக்கு நாம் உபகாரமுள்ள ஒரு அடியானாக நடந்து கொள்ளணும். எனவே அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய ஹலீலாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்ச அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்யறான், உதவி செய்வான் நிச்சயம். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். நான் அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். அதுக்கு பின்னால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட 86வது வயசுல சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலடியாக ஆயிட்டாங்க, புள்ள புறக்கையில். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடையும் என்ன செய்ய கடந்து கொள்ள சொன்னாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய 86வது வயசுல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையாக வந்து நினைக்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு, என்னது தோஷம் பார்ப்பாங்க. கொஞ்சம் தோஷம் பார்க்கறதான் மெய்க்கு. அப்ப இந்த இடத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள குழந்தை இருக்கு, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புள்ளை இல்லை. இப்ப இது மனசுல என்ன வரும், ஒரு விதமான பொறாம கோபம் ஒன்று இருக்கும். அப்ப சொன்னாங்க என்னது, சுப்ஹானல்லாஹ் பாருங்க நல்ல பெண்மணி, இப்ப என கண்ணு முன்னுக்கு இவங்க இருக்கிறாங்க, இவங்களை பார்க்க போகல எனக்கு ஒரு வயது ரோஷம் கொண்டு வருது, அதுக்கு குற்றம் ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டாங்க. அதை மீறி எனக்கு அநியாயம் வரும், குற்றம் வரும். மனசுல ஒன்று வருதே, மனசுல ஒரு கவலை ஒன்று வருதே, மனசுல ஒரு வகையான ஒன்று வருதே,
எனவே இதை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் என்ன இடத்துல கண்டு உங்களுக்கு விட்டாமைக்கு இன்னொரு இடத்துல நீங்க வாழ வைங்க. இது பொதுவாக பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ரோஷம். இது பொதுவாக பெண்கள் செய்யக்கூடிய ரோஷம். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே அது நடந்திருக்கிறது. ஏன் பெண்மணிகள் ரோஷம் என்கிறது மிகத்தான் செய்யும். அதனாலதான் 2வது திருமணம் முடிக்கிறவங்க வசதி இருக்கணும். 2வது திருமணம் முடிக்கிற யாரெல்லாம் முடிச்சிக்கிறாங்களோ அல்லது முடிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும். ஒரு இடத்துல வச்சா பிரச்சனை வரும். அப்ப அதுக்கு ஏற்ற முறையில் செய்யணும். அவருக்கு என்ன கொடுக்குறோம் அதே மாதிரி இவருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன அந்த ஏழுமான முறைகள் எல்லாம் இருந்தா தான், அதுவும் தேவை இருந்தால் மட்டும்தான். இப்படி அந்த சட்டம் அப்படி போகும். ரைட். அப்ப பெண்களுக்கு மத்தியில பொதுவாக ரோஷம்ங்கிறது இருக்குது. அப்ப அதுக்கு பின்னால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சின்ன புள்ள பால் குடிக்கிற புள்ள 2 பேரையும் கூட்டிட்டு வராங்க. எங்க அல்லாஹ்வுடைய கட்டளை அது. கூட்டிட்டு வராங்க மக்கா. அந்த மக்கா அந்த நேரம் மக்கள் யாருமே இல்லாத ஒரு காற்று கிராந்த பகுதி. கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மத்தியில் பெண்ணைக்குது கொண்டு வந்தது என்ன, ஈச்சமலம் கொஞ்சமும் தண்ணியும் கொண்டு வந்தது. ஈச்சமலமும் தண்ணியும் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கலக்கையில் கவலை தான் என்னதான் இருந்தாலும். அப்ப பின்னுக்காகி இப்படி என்னது திரும்பி பார்க்காம பின்னுக்காகி போறாங்க. போற நேரத்துல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி இருந்து போறாங்க. திரும்பி இருந்து போய் கேட்கிற நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு பதிலும் வரல. அப்ப கேட்டாங்க, கடைசியா விலகி கொண்டாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, இப்படி எங்களை இந்த இடத்துல கொண்டு அதை தள்ளி ஒரு இடத்துல இருந்துச்சு தானே. அப்ப நாமளே இந்த மக்களுக்கு கூட்டிட்டு வந்தா எவ்வளவு பெரிய தூரம். அப்ப நீங்க கூட்டிட்டு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையா? அப்ப சொன்னாங்க, தலையாட்டினாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இங்கதான் கொண்டு கூட வைக்கிட்டேன், இந்த இடத்துல உங்களை வாழ வைக்கிட்டேன். அப்ப சொன்னாங்க ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இதன் லா யுதையுஅனல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணாக்க மாட்டான், கைவிட மாட்டான். பாருங்க சுப்ஹானல்லாஹ். எப்படி இப்ப நாங்க அன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம், பொறாமையின் காரணமாக பெருமையின் காரணமாக வந்து அளிக்கப்பட்ட சம்பவங்கள் அப்படியே பேசிருக்கு. இப்ப வர சம்பவம் எல்லாம் அல்லாஹ்வோட நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வோடு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன சொன்னாங்க, அப்படின்னு அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். யார் இருக்கிறது, ஒரு பொம்புல சட்ட தனிய புள்ள, எப்படியாப்பட்ட புள்ள, பால் குடிக்கிற புள்ள. அப்படியே வந்ததுக்கு பின்னால அவளை விட்டு இப்ப மறைஞ்சிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பார்வையை விட்டும் மறைஞ்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், நான் வெளியாகி வர நேரத்துல என் குடும்பத்தை நான் அல்லாஹ் கிட்ட பொறுப்பு காட்டிட்டு வரணும். அந்த பார்வையை விட்டு இப்ப மறைஞ்சதுக்கு பின்னால வந்ததுக்கு பின்னால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ் கிட்ட கையேந்துறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், எனது குடும்பத்தை, எனது மனைவியையும் பிள்ளையையும் எந்த ஒரு சாப்பாடு, விளைச்சல் நிலம், பழங்கள் எந்த ஒன்றும் இல்லாத என்னுடைய காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன செய்யறேன், என்னுடைய பிள்ளைகளை வாழ வச்சுட்டு வரேன். யா அல்லாஹ், நீ அவங்கள பாதுகாத்துடு. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ செஞ்சாங்க. இப்ப நாங்களும் நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம். இப்ப நான் அதுக்கும் துஆ இருக்குது. சரியான துவாக்கள், பெரிய பெரிய நீண்ட பெரிய துவாக்கள் இருக்கு. அதுல ஒரு துவா ஒன்று இருக்கு, பெரிய ஒரு துவா. பாடமானவங்க, எனது பாடம் இல்லாதவங்க அதை பாடமாகிக் கொள்ளுங்க. மிக ஒரு பொறுமதியான ஒரு துவா. யா அல்லாஹ், எனது குடும்பத்தை நான் விட்டுட்டு வாரேன். என்னுடைய பிரியான கலைப்பை, பிரியானுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடு. நான் போற இடத்தை சிறந்த ஒரு இடமாக ஆக்கி வச்சுது. அதே மாதிரி நீதான் என் குடும்பத்துக்கு பாதுகாவலர். அல்லாஹும்ம அன்தல் கலீஃபத்து ஃபிஸ் ஸஃபர். யாரா, எங்க குடும்பத்துக்கு நீதான் பொறுப்புதாரி. இதை ஓடிட்டு வந்தா என்னுடைய குடும்பத்துக்கு என்ன பெரிய ஆபத்துக்கள் வர வாய்ப்பிக்கிறா. அவ பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தனது பிள்ளையையும் மனைவியை முற்றத்துக்கு பின்னால கொஞ்சம் அவங்களோட பார்வையை மறைஞ்சி அவங்க அல்லாஹ் வந்தான். அல்லாஹ் இந்த துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், எனது குடும்பத்தை நான் இந்த வாழ வச்சு வந்திருக்கிறேன், நீ பாதுகாத்தது. அதுக்கு பின்னால அவங்க இருந்த நிச்சம்பளமும் தண்ணியும் முடிவடையுது. பால் சுரக்கையில் ஒரு பெண்மணி சாப்பிட்டா தான் பால் சுரக்கும். எல்லாம் முடிஞ்சிட்டுது. இப்ப பால் சுரக்குது இல்லை, புல்ல அழுகுது. என்ன செய்யறது? எங்களுடைய தாய்மார் எவ்வளவு இரக்கமானவங்க. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு கொண்டே யோசனை பண்ணி பார்ப்போம். உதாரணமாக எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வருது. பாந்தி பேரி வந்துட்டு, லூஸ் மோஷன் வந்துட்டு, வருத்தம். அந்த டைம்ல என்னது 97
8ஆம் ஆண்டு அந்த மாதிரி இருக்கும் பீரியட், சின்ன பிள்ளை. அந்த டைம்ல காய்ச்சலும் காயுது, அதே மாதிரி லூஸ் மோஷன் அடிக்கடி வரணும். அந்த டைம்ல என்னது டாய்லெட்டுக்கும் கூட்டிட்டு போயிடாது. அப்ப வாசல் அன்னைக்கு அந்த காரியத்தை செய்ய வச்சு என்னது ஓடிக்குளோன் இதெல்லாம் தடவி வச்சு தூக்கமும் இல்லாமைக்கு நைட் டைம்ல ஒரு வாகனத்தை பிடிச்சி சொல்ற உதாரணத்துக்கு டாக்டர் அந்த டைம்லையும் இல்லை, நைட்டு டாக்டர் அந்த ஏரியாவில் தேடி எழுப்பாட்டி அப்படியெல்லாம் செய்வதா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பல அனுபவங்கள் இருக்கு. அப்ப எங்களை உம்மா வாப்பா நாங்க எப்படி அவங்க நடந்து கொள்ளணும் சுபஹானல்லாஹ். அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனது மகனுக்கு தன்னுடைய உயிர் அவ்வளவு பெருசா மதிப்பு இல்லை. புள்ள அழுகுது, பிள்ளைக்கு பால் இல்லை. இப்ப என்ன செய்றாங்க, கிட்ட உள்ள மலை சகா மலை அதான் கிட்ட வாங்கிக்குது. ஏறி பாக்குறாங்க, யாரும் சரி கண்ணுக்கு வளர்ந்துதாங்க, போய் பாக்குறாங்க யாரும் இல்லை. அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு மலை இருக்குது மருவா, அதுல போய் தேடி பாக்குறாங்க யார் சரிக்கா. இப்படி 7வது விடுத்தம் மருவா மலையில ஏறி இப்படி பாக்குறாங்க. புள்ள கிட்ட காலடியில சத்தம் ஒன்று கேட்குது. புள்ளத அந்த கால் மாட்டுல சத்தம் ஒன்று கேட்குது. அல்லாஹ் ஒரு மலக்க அனுப்பி என்ன செய்யறான், அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் நிற்கிற அந்த இடத்துல ஒரு ஊற்று நீரை செய்யறான், வெளிப்படுத்துறான். அன்னைக்கு அதோட சேர்த்து ஒரு அசதி ஒரு சத்தம் ஒன்று அல்லாஹ் வெளிப்படுத்துறான். லா தஹாஃபி அல்லைஅத, அல்லாஹ் கைவிடுவது நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். என்ன வார்த்தையை சொன்னாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போக்கல, அல்லாஹ்வோட கட்டளை இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களே, கைவிட மாட்டான். இப்ப உங்களோட கால் பாதத்துல தண்ணி ஊட்டெடுக்குது, மலக்கு சத்தமிட்டாரு, சத்தம் கேட்குது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னது, லா தஹாஃபி அல்லைஅத, அல்லாஹ் உங்களை கைவிடுவான் என்று நீங்க பயப்படலாம். வந்து பார்த்தா என்ன செய்யுது, தண்ணி ஊட்டெடுக்குது. சொன்னாங்க என்னது, ஜம் ஜம் நில்லு அப்படின்னு கையால நிற்காங்க. ஹவுஸ் மாதிரி வந்து கையால கட்டி விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் ஹாஜர் அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவங்க அந்த அப்படி கட்டுடாமை இருந்திருந்தால் இன்றைக்கு காபத்துல்லா அந்த மக்கள் அந்த பகுதியில அது ஒரு ஊற்று கண்ணாக தம்சம் கிணறாய் நிற்காது. எப்படி ஆயிடும், தம்சம் ஆறு தான் இந்திக்கும். எப்படி இந்திக்கும், தம்சம் ஆறு இந்திக்கும். அவங்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்வானா கையால் அப்படி நின்றுட்டாங்க, கட்டி விட்டாங்க. அதனால அந்த தண்ணி அப்படியே அது இருக்கிறீங்க. இப்ப இப்படியே காலம் போகுது. இப்படி போற டைம்ல கொஞ்சம் காலம் கழிச்சு ஜுருஹும் ஒரு கோத்திரம், ஜுருஹும் அந்த கோத்திரத்துல பேர் ஜுருஹும் கோத்திரம் என்ன செய்யுது, அந்த வழியால் அப்படியே அவங்களோட பிரயாணத்தை மேற்கொள்றாங்க. பார்த்தா ஒரு இடத்துல பறவை கூட்டம் ஒன்று ஈக்குது. பொதுவாக தண்ணி தெரியும், நம்ம பார்க்கறதுக்கு பல விதங்கள்ல கண்டுபிடிப்போம். நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போனா நடமாட்டங்கள் ஈக்குதா, ஊர்வாசல் ஈக்குதா அப்படின்னு பார்க்கறது ஈக்குதானே. அதே மாதிரி அப்ப அவங்க போற நேரத்துல பறவை கூட்டம் மட்டும் பாக்குறாங்க. அப்ப அவங்க வரையை கொண்டாங்க, பறவை கூட்டம் இருக்குதுன்னா தண்ணி இருக்கு, பறவை கூட்டம் இருந்தா இருக்கும், தண்ணி இருக்கு. போயிட்டு பார்த்தா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஊய்க்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, அந்த ஜுருஹும் கோத்திரம், நாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வாழ்ந்துக்கவா. அவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. பாருங்க உரிமையாளர், பாருங்க உண்மையான அரபி கிட்ட நல்ல பழக்க வழக்கம் இருக்கு, ஒரு முஸ்லீம் தாரி நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. அதே மாதிரி அரபிகளும் உண்மையான அரபியா இருந்தால் அவங்கள்ட்ட என்ன இருக்கும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். அது பிற்பட்ட காலங்கள்ல என்னது அபூ ஜஹல் கோத்திரம் எல்லாம் என்னது அவங்களும் அரபி தான். அரபிகள் நல்லவங்களும் மீக்கி கெட்டவங்களும் மீக்குது, அரபிகள்ல நல்லவங்களும் மீக்குது கெட்டவங்களும் மீக்குது. ஆனா பொதுவாக அரபிகள் வரும்பொழுது நாங்க என்ன வைக்கணும், நல்லெண்ணெய் வைக்கணும். என்ன வைக்கணும், நல்லெண்ணெய் வைக்கணும். ஏனென்றால் நபி ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எனக்காக வேண்டி 3 விஷயத்தை விரும்புங்க. குர்ஆனை நீங்க என்ன செய்யுங்க, விரும்புங்க. ஏன் குர்ஆன் இந்த பாஷையில இருக்குது, அரபு பாஷையில இருக்குது. அதே மாதிரி எனது குடும்பத்தார்களை நேசியுங்கள், எனது குடும்பத்தார்களும் அரபிகள். அதே மாதிரி பொதுவாக அரபிகளை நீங்கள் நேசியுங்கள், ஏனென்றால் அவரும் அரபு பேசக்கூடியவர்கள். அப்ப அந்த அடிப்படையில பொதுவாக அரபிகளை நாங்கள் என்ன செய்யணும், நல்லெண்ணெய் வைக்கணும். அது நல்லவனும் நீக்குது, கெட்டாக்களும் நீக்குது. அது 2வது கதை. பொதுவாக நாங்கள் அரபிகள் வரப்போக்கில் நல்லெண்ணெய் தான் என்ன செய்யணும், வைக்கணும். அப்ப ஜுருஹும் கோத்திரம் அப்படியே வாழ்ந்து கேட்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்துதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அரபு பாஷையையும் படித்துக் கொள்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் மிக மிகுந்த சம்பவம் அப்படியே போய்த்துக்கிட்டே இந்த இடத்துல நிப்பாட்டி கொள்வோம். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்ல போறேன். அதாவது எந்த ஒருவர்
3 ஜும்ஆக்களை எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் விடுவாரோ அவர் உள்ளத்தில் என்ன செய்யும்? முத்திரை இடப்படும். அப்ப அதுல என்ன வழங்குது? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நல்ல விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸ்ல நல்ல விஷயங்கள் காரணத்துக்கு போகணும். கிழமைக்கு ஒரு கச்சேரி செய்யணும், போகணும். நல்ல விஷயத்தை விட்டு ஒரு மனிதன் தூரமாகினால் அவன் பாவமான சூழலுக்கு எழுதுவா போறான். அந்த நேரத்தில் அவன் அந்த பாவத்திலுக்கு போறதால அவன் உள்ளத்துக்கு என்ன வரும்? முத்திரை என்கிற எந்த ஒன்றும் விளங்காது, நல்லது விளங்காது, கெட்டதும் விளங்காது. அந்த முத்திரை உள்ளத்துக்கு இடப்படும். அதனால நான் ஜும்மாவை விட்டது அந்த சட்டத்தில் நான் வரல, அந்த சட்டத்தில் நான் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னால், அப்ப நாங்க கிழமையில ஒருக்கா ஒரு மிக நீண்ட நேரம் ஒன்று கேட்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் கேட்கிற ஒரு இடம் தான் இந்த சனிக்கிழமை நாள் இரவு இந்த டைம். ஒரு அரை மணித்தாலமோ ஒரு 3/4 மணித்தாலமோ நாங்கள் கேட்கிற இந்த டைம். அப்ப நான் என்னுடைய வேலையின் காரணமாக அது ஜும்மா எனக்கு எப்படி விளக்கணம் மிஸ் ஆகுதா இருந்தாலும் இந்த சனிக்கிழமை நாள் இந்த ப்ரோக்ராம் ஏன் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை காதுக்கு என்ன செய்யணும்? போகணுங்கிறதுக்காக வேண்டும். அப்ப நான் எனக்கு ஜும்மாவும் இல்லைன்னு இருந்து இந்த சனிக்கிழமை புரோகிராமத்தை நான் ஒழுங்கான முறைக்கு கேட்டு அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நான் எடுத்துக்கொள்ளாட்டி நான் என்னவாக வாழ்றேன்? 5 வருஷம் 4 வருஷம் இஸ்லாத்தினுடைய சூழலே இல்லாத ஒரு இடத்துல நினைச்சு வாழ்றேன். அப்ப எனக்கிட்ட அந்த அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அந்த அல்லாஹ்வை நிராகரித்தவருடைய உள்ளங்களுக்கு முத்திரை இட்டு விட்டான் என்கிற அந்த சப்ஜெக்ட், அந்த எச்சரிக்கையில நான் மாட்ட மாட்டேன் என்பது எங்களுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு. அப்ப கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அடிக்கடி நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நான் என்ன செய்யணும்னா படைக்கணும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அன்றைக்கு ஒரு விஷயத்தை படிக்கணும்டா அப்ப அதுல நான் படிப்பினை பெறதுக்கு சில விஷயம் இருக்குது. வெறுமனே நான் வந்து எனக்கு என்னது காய்ச்சி டீக்கவோ அல்லது ஆக்கள் ஒரு கூட்டம் ஒன்று கூட்டுறாங்க அது ஜொலிக்கு வந்துட்டு போறதுக்கோ அப்படி இல்லாட்டி இப்படி சப்ஜெக்ட் அப்படி அப்படி அதுக்குன்னு இல்லாமக்கி நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருந்தா அதுக்கு எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சு தாராளமாக இருக்குது. இங்க தங்கவும் மேலும் அதாவது தாராளமா தங்கவும் மேலும் தங்கி அழகா நீங்க கழிச்சிட்டு அழகா இந்த நாளான முறையை கொண்டாடிட்டு போகவும் மேலும். ஆனால் மெயின் சப்ஜெக்ட் என்ன? அந்த அரை மணித்தியால் அல்லது அந்த 3/4 மணித்தியால் அந்த டைம்ல நான் கொஞ்சம் என்ன அழகான முறைக்கு தயார்படுத்தி அது நல்ல விஷயம் காலத்துல உள்வாங்கணும். உள்வாங்கி அந்த விஷயத்துல கேட்ட விஷயத்துல எனக்கு ஒரு படிப்பினை இருக்கும், எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு படிப்பினை இருக்கும். அந்த படிப்பினையை எடுத்துனா என் வாழ்க்கையில் தான் அதை எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் மெயின், இதுதான் மெயின். இந்த நோக்கம் இல்லாம இந்த இடத்துல நாங்க வந்துட்டு போகமா இருந்தால் என்ன விதமான அர்த்தமும் இல்லாம போய்க்கிறோம். என்ன விதமான அர்த்தமும் இல்லாம போயிடுச்சு. ஏதோ சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஆகிடும். அது இல்லை இன்னைக்கு நோக்கம். இதை நாங்க கட்டி எழுப்பணும். என்ன நாங்க ஒவ்வொருத்தரும் மனித புனிதர்களாக மாறணும். நாங்க இந்த இடத்துல இருந்து நாங்க செய்யறோம் மனித புனிதராக மாறணும். எனக்கிட்ட கெட்ட பழக்கத்தை நாங்கள் உடணும். ஒத்துமையா இருக்க சொல்றாங்களா? ரைட், நாங்க என்ன செய்யணும்? ஒத்துமையா நடக்கணும். போய் பேசப்படாது, அநியாயம் செய்யப்படாது அப்படின்னு கேட்கலாம். அப்ப அது எனக்கிட்ட இருக்க மாதிரி நான் விடணும். இப்படி எல்லா சப்ஜெக்டும் நீங்க தொழுகை இல்லையா? நான் சொல்லணும். குர்ஆன் ஓதுற பழக்கம் இல்லையா? குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓத தெரியாதா? படிக்கிறதுக்கு தாராளமாக வரலாம், படிச்சு தரத்துக்கு கேளு. அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் ஃப்ரீயா. அப்ப இப்படி எல்லாம் முறை வழிகாட்டப்பட்டு நினைத்துக்கொண்டால் நாங்கள் நல்ல ஒரு மனிதனாக ஆகணும் என்றதுக்காகவே மட்டும்தான். அப்ப அதனால இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் அந்த பயான் நடைபெற டைம்லயாவது நாங்கள் என்ன செய்யணும்? டைமுக்கு வந்துடணும். பாருங்க, இந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு பாச தெரியாது. நான் இந்த இடத்துல தமிழ்ல கைட்டு தீக்கிறேன், அவருக்கு பாச தெரியாது. ஆனா அவரு என்ன செஞ்சுக்கிறாரு? வந்து அமைதியாக இருந்து கேட்டு தீக்கிறாரு. பாச தெரிஞ்ச நான் கைட்டு தீக்கிறேன். இதை யாரும் குறையா இருக்கிறவனா அது குறைக்க கிடையாது. இவருக்கு யாரும் கலைக்கவும் இல்லை. நான் சும்மா சொல்றேன். இது ஒரு நோக்கம் நோண்டு இருக்குமே, ஒரு நோக்கம் நோண்டு. அந்த நோக்கத்தை ஒழுங்கப்படுத்துறேன். நாங்கள் ஜும்மாவும் எங்களுக்கு என்னது அந்த 10 நிமிஷத்துல இந்த பெருசா நாங்கள் எந்த ஒன்று சுருக்கமான ஒரு 10 படாமலும் சொல்லிட்டு போறோம். அப்ப இங்கே நாங்கள் என்ன செய்யறோம்? விரிவாக பேசுறோம், கதைக்கிறோம், விரிவாக பார்க்கிறோம். அதனால இந்த இதை நாங்கள் கணக்கில் எடுக்கணும். அப்ப அதை நான் படிப்பினையாக எடுத்து அந்த வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம்? வரக்கூடிய கிழமைகளில் நாங்கள் அதுக்காக ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். அடுத்தது நான் அன்றைக்கு முருவுடைய சப்ஜெக்ட்ல பார்த்தோம். முரு எப்படி செய்யறது சுத்த விஷயத்துல. அடுத்தது பரலான குளிக்க வேண்டிய ஒரு கட்டம் கொண்டு வரும். அதுவும் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அல்லது சாப்பாட்டினுடைய உடல்ல உள்ள விஷயங்கள்.
சூடான சாப்பாடு சாப்பிட்டாலும் என்ன செய்யும்? அந்த இந்திரியம் வந்து தங்கி நின்றால் ஒன்றும் இது வந்து என்னது பொதுவாக என்னது உள்ள விஷயம். இந்திரியம் என்கிறது தங்கி நின்றால் உடம்புக்கு ஆபத்து. உடம்புக்கு என்ன ஆபத்து? சிறுநீர் வராவிட்டால், மனம் வராவிட்டால் எப்படி உடம்புக்கு பாதிப்போ அதே மாதிரி இந்த இந்திரியம் தங்கி நின்றாலும் ஆபத்து. திருமணம் முடிக்கிற நோக்கத்தில் அதுவும் கொண்டு ஆரோக்கியத்துக்காக அப்படி தங்கி நிற்கிறதுங்கிறது அது ஆபத்து. அப்படி தங்கி நிற்க கூடாது, வெளியவாகணும். எனவே அந்த அடிப்படையில் ஒன்று சைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக, மோசமான கனவுகள் மூலமாக, அல்லது சாப்பிட்ட அந்த உடம்பு டயர்ட் அல்லது சூடான சாப்பாடு அதன் மூலமாகவும் என்ன செய்யும்? அந்த உடம்பு அந்த கழிவை தள்ளும். அந்த கழிவை உடம்பு என்ன செய்யும்? தள்ளும். தள்ளித்தா எனக்கு இப்ப தொலையலாம், குருவான பிடிக்கிறதுக்கு இயலாது. எது வரைக்கும்? நான் சுத்தமாகும் வரைக்கும். இப்ப சுத்தமாக இருந்தா இப்ப நான் என்ன செய்ய? குளிக்கணும். உதவு செஞ்சா போதாது, கட்டாயம் குளிக்கணும். அப்ப குளிக்கிற சப்ஜெக்ட்ல ரெண்டே சப்ஜெக்ட் தான். குளிக்கிற சப்ஜெக்ட்ல ரெண்டு விஷயம் தான். நீட்டு வைக்கணும். பரவான குளிப்பை குளிக்கிறேன், பெருந்தொடக்கை நீக்குகிறேன் அல்லது கடுமையான குளிப்பை குளிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? நீட்டு வைக்கணும். உதவு செய்யறது சுன்னத். குளிக்க முன்னால உதவு செய்யறது சுன்னத். உதவு செஞ்சா சுன்னத் செஞ்சு கொள்வோம். மேலும் அப்படி எத்தனை உதவு செய்யாமைக்கு குளிச்சாலும் குளிக்கிறது. குளிக்கிற நேரத்தில் ஆரம்பத்தில் வலது பக்கத்துக்கு தண்ணியை ஊற்றணும். இப்போ ஷவரில் குளிக்கிற சுற்றி வலது பக்கத்தை காட்டுறது. அதுக்கு பின்னால் குளிக்கிற சுற்றிக்கு ரெண்டு சப்ஜெக்ட் தான். ஒன்று நீயத்து, ரெண்டாவது எனது முழு உடலுக்கும் தண்ணி படணும். எனது முழு உடலுக்கும் என்ன படணும்? தண்ணி படணும். குளிச்ச பிற்பாடு திரும்ப உதவி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பரவான குளிப்பா குளிச்சுட்டு நாங்க திரும்ப உதவி எடுக்க தேவையில்லை. ஆனா துடைக்கிற நேரம் கை இந்த உள்ளங்கைக்கு தானே, அது அங்க பட்டிருந்தா உது முடிஞ்சிடும். இப்ப நாங்க துடைக்கிற நேரத்தில் அதுதான் அங்க படாமைக்கு இருந்தா அந்த பரவான குளிப்போடைய வந்து என்ன செய்யலாம்? நீத்தெல்லாம் வச்சு சுத்தமாயிட்டு தானே, அதுக்கு தானே இந்த உதவு முறையே இல்லை. உதவ முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குதே, அது எந்த ஒன்றும் நடக்கல. நான் ஒன்றுக்கு போகவும் இல்லை, என்னது அதே மாதிரி டொய்லெட்டுக்கு போகவும் இல்லை, காத்து போகவும் இல்லை. அப்படியா இருந்தால் அதோட வந்து எனக்கு செய்ய முடியும், சொல்ல முடியும். இப்ப அவங்க சொன்ன மாதிரி துடைக்கிற நேரத்துல கை அங்க பட்டிருந்தால் உதவு முடிஞ்சிடும். அப்படின்னா உதவு தான் ஓடும். ரைட். அப்ப குளிக்கிறதுல வந்து நீயத்தை வைக்கணும். அதே மாதிரி எங்களோட முழு உடம்புக்கும் தண்ணியை பட வைக்கணும். இவ்வளவுதான். இப்ப இந்த குளிக்கிற நேரத்துல தான் நான் வந்து சொன்னேன், மடிப்புகளை கவனிச்சுக்கணும். எந்த இடத்துல நகத்தை பார்த்துக்கணும். நகம் வளைஞ்சிருந்தால் சென்றவங்க உள்ளுக்கு தண்ணி போய்த்திருக்காரு. அப்ப அதனால நகத்தை கொஞ்சம் பார்த்து வெட்டி கொள்ளணும். அதே மாதிரி மடிப்புகள் இருந்தால், உடம்புல கொளுத்திருந்தால் கொஞ்சமே மடிப்பு வரும். அந்த மாதிரி மடிப்புள்ள இடங்கள் என்ன செய்யறது? கவனிச்சு கொள்றது. இந்த கம்மியெல்லாம் மறைஞ்சு நிற்கக்கூடிய பகுதிகள். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கணக்கா உடம்புக்கு என்ன செய்யணும்? உடம்பு நல்லா தேய்ச்சி உடம்புக்கு தண்ணியை பட வச்சு கொள்ளணும். இவ்வளவுதான். அது உள்ளுக்கு அவசியம் இல்லை. பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் இந்த பரவான குளிப்புல உள்ள சப்ஜெக்ட். இதுவரைக்கும் கலைச்ச விஷயங்கள் எனக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த குளிக்கிற நேரம் என்னது? இந்த காலத்திலிருந்து குளிச்சு இந்த காலத்தில் அடிப்பாளர்களும் தண்ணியெல்லாம் படம் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். அதான் அல்லா தலா எங்களை பார்த்து கேட்கிறான். முக்கியமான விஷயம், மனிதன் சிந்திக்கட்டும் அவன் எதன் மூலமாக படைக்கப்பட்டான் என்ற செய்தியை சிந்தனை செய்து கொள்ளட்டும் என்று அல்லா செய்யலாம். எங்களை பார்த்து சொல்றான். இந்திரியம் நாங்கள் அசுத்தமா பார்க்கிறது, அப்படித்தானே? அதை நாங்கள் என்னவா பார்க்கிறோம்? சுத்தமாக பார்க்கிறோம். ஆனால் அசுத்தம் இல்லை. எங்களோட மதமில்லை, சாதி மதமில்லை, அது அசுத்தம் இல்லை, சுத்தம். சரியா? அப்ப
இதை நாங்கள் என்ன செய்யறோம்? சுத்தமா பார்க்கிறோம், கழுவுறோம். அல்லாஹ் சொல்றது என்ன? பல்யம்புரி இன்சான் மின்மஹ்லூக். மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்ற செய்தியை யோசிக்கட்டும். யோசனை பண்ணினா அவனுக்கு என்ன வரும்? ஒரு அடக்கமான தன்மை வந்து வரும். அது போக அலிதாவை சொல்றாங்க, அலிதாவை சொல்றாங்க, மனிதன் மிபுவலை மிபுவல்டா சிறுநீர் செல்றது. மிபுவல் அலிதாவை சொல்றாங்க, மனிதன் அவனை யோசிக்கட்டும், மனிதன் அவன் எங்கிருந்து வரான்? சிறுநீர் போகக்கூடிய இடத்தால் வருகின்றான். சிறுநீர் போகக்கூடிய 2 இடங்களின் மூலமாக வந்தவன் தான் மனிதன். குளிக்காட்டி நாத்தம், தலையை கவனிக்காட்டி பொடு, இல்லாட்டி பேன் வரும். அப்ப மனிதன் என்கிறவன் பெருமைப்படுறதுக்கு, பெருமை அளிக்கிறதுக்கு எந்த ஒன்றும் அருகலையற்றவன் என்கிற செய்தி சொல்றாங்க. இதை கட்டாயமா நாங்கள் ஒருத்தர் யோசனை பண்ணிக்கொள்ளணும். இந்த உள்ளங்கை நேரடியா படப்படாது, பட்டதான் முதுமுறி. இப்ப உடுப்புக்கு மேலே அது ஈக்குது, அப்படி முதுமுறியாது. உடுப்புக்கு மேல பட்டதுக்கு என்னது? என்னது? அதான் நிறைய செல்லம் என்ன அது சரி. நபிசாத்தம் அவங்க அன்சாரி பெண்மணிகளுக்கு உருவாக்கிட்டாங்க. அன்சாரி பெண்மணிக்கு மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால அங்குள்ள அன்சாரி பெண்மணிகளுக்கு துவா செஞ்சாங்க. ஏனென்றா அவரை வெக்கம் இஸ்லாமிய டவுட்களை கேட்கறதுக்கு என்ன செய்யல, பின்தள்ள இல்லை. ஒரு பெண்ணுக்கு வர வேண்டிய அந்த ரத்தம் கூடுதலா வருது. பெண்மணி மற்ற கேட்கிறாங்க, எனக்கு வளமையான நாளை விட கூடுதலா வருது, 7 நாளை விட கூடுதலா வருது, 15 நாளை விட கூடுதலா வருது. நேரடியாக பேச்சு கேட்கிறாங்க. அப்ப வெக்கப்படையுது. அப்ப அதுக்கே எனது இஸ்லாமிய டவுட்கள் வரும்போது அடுத்தாக்கள் சிரிச்சாலும் சரி, பேசினாலும் சரி, அப்படி பார்த்ததுக்கு அது நமக்கு எந்த ஒரு எனக்குள்ள கிளியர், எனக்குள்ள டவுட் கிளியர் ஆயிட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சுக்காது. இஸ்லாத்துல வெக்கப்படுறதுக்கு எந்த ஒண்ணும் இல்லை. ஏன்னா இஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டி தான் இருக்குது. எந்த அளவு கூட டொய்லெட்ல எப்படி உட்கார்ந்து அந்த மலத்தை கழிக்கணும் என்றும் சொல்லிக்குது, முறைகள் தான் இருக்குது. இடது காலுக்கு பாரத்தை கொடுத்து வலது காலம் நட்டி வைக்க தெரியுது, இடது சைட்டுக்கு பாரத்தை கொடுக்க தெரியும் கொஞ்சம், அங்கதான் மலக்குடல் நேராகும். அப்ப கழிவு இறங்கிடும், லேசா நோய் இல்லாமைக்கு வந்துடும். அதுக்கு கொமட்டில் உட்காந்தா முடிஞ்ச கதை, ஒரு சைட் போயிட்டுரும். கண்ணாடியை வெட்டுட்டு போயிட்டு கொள்ளாது. முறை சரியான முறை வந்து வெட்டாம கீக்கிறதுனால ஏண்டா அது இப்ப ஜனாபத்தின் நிலைமைக்கு வந்துட்டு தானே எங்களோட உடம்பு. அப்ப அந்த உடம்புல உள்ள அந்த பகுதி கூட என்னவா ஜனாபத்தா இருக்கிற டைம்ல கூட அது நீக்கப்படாமல் இருக்கட்டும், சுத்தமான நிலைமையில இருக்கட்டும். மனைவிக்கு தலா கொடுக்குறதா இருந்தாலும் அவன் சுத்தமாக இருக்கிற பிரிக்கலாம் மனைவிக்கு தலா கொடுக்கணும் என்று வந்து இருக்குது. அப்ப இப்ப அந்த பரதார பிடிப்பு கடமை வைக்கிற டைம்ல முடியையோ நகத்தையோ வெட்டாம வைக்கிறது மிச்சம் நல்ல. அப்படித்தான் வெட்டணும், அவசியம். குத்திக்கிட்டு இருக்குது அப்படியான டைமுக்கு பிழை இல்லை. ஆனால் சிறந்த முறை குளிச்சுட்டு சுத்தமானதுக்கு பின்னால நீக்கிறது தான் சரியான முறை. அது கேட்கும்போது இமாம் வந்து முன்னோக்கி இல்லாம இந்த பக்கம் ஜமாத்து முன்னோக்கி அது என்ன காரணம் தான்? அது கூடாதுன்னு அப்படின்னு இல்லை அப்படி இல்லை. நபிசாசனம் ஸ்லாங் கொடுத்ததுக்கு என்ன செய்வாங்க, வலது பக்கம் திரும்பி உட்காருவாங்க, வலது பக்கம் திரும்பி முன்னுக்கு உட்காருவாங்க. சில விஷயங்கள் பேச வேண்டி வரும், சொல்ல வேண்டி வரும். அது டிஃபரெண்ட் இல்லை, துவா கேட்கிற டைமுக்கு இல்லை. இப்போ உதாரணமா இந்த மக்களை பார்க்கணும், மக்கள் யார் சரி ஒரு பிழை இருக்குமா இருந்தால், மக்கள்ல யார் சரி ஒரு பிழை ஒன்று நடக்குமா இருந்தால் உதாரணத்துக்கு இப்போ வளமையாக நடக்கிற மாதிரி தான் சில சப்ஜெக்டுகளை எங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு படும். அப்போ அந்த சப்ஜெக்ட் நான் என்ன செய்வேன், அந்த சொல்லக்கூடிய அந்த மனிதனை தனியை கூப்பிட்டு நீங்கள் இப்படி செஞ்சது பிள்ளை அப்படின்னு எனக்கு என்ன செய்வேன், மாமூல் தெரியும்.
நான் முன்னுக்காக இருந்தா எனக்கு அந்த நிலைமை வழங்காது. நான் இப்படி இருந்தா அல்லது இப்படி 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 முன்னோக்கி இப்படி இருக்கவும் மேலும் வலது பக்கத்தை முன்னோக்கி இருக்கவும் மேலும் இப்படி உங்களை அப்படியே முழுமையா பார்க்கறதுக்கு மேலும். அது அப்போ இஸ்லாம் வளர்ந்த காலத்துல அது ஓகே. ஓ இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமுதாயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கும்போது அது வந்து துவா கேட்கும்போது இல்லை, எப்பவுமே நம்ம சமூகத்தில் என்னது மார்க்கம் தெரியாதவங்க இருக்கிறாங்க, பிழை விடக்கூடியவங்க இருக்கிறாங்க. உதாரணம் ஒருத்தர் வந்து என்னது தக்பீர் எப்படி கட்டுறாரு வச்சுக்கொள்ளுமே, இது பிழையான முறை, இது எனக்கு என்ன செய்யணும் தெரிய வரும். அல்லது ஒருத்தர் வந்து என்னது வாராரு, ஒருத்தரை உரன்றாரு, அவருக்கு இடது பக்கத்தில் இருக்கிறார் தொலைப்போக்கில், அவர் இருக்கணும் வலது பக்கத்தில், அப்போ இந்த பிழையை எனக்கு என்ன செய்யும் தெரிய வரும். அப்போ மாமுங்களுக்கு அந்த இமாமுக்கும் மாமுங்களுடைய நிலைமை தெரிய வரும், அதை அவங்களுக்கு சுட்டி காட்டி திருத்திக் கொள்ள இதுக்காக வேண்டி